கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இந்த காலை தொழுகையிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த திங்கட்கிழமை காலை ஆராதனைக்கு கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இதுவரையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்பா. எங்களை காண்கிறவரும் காக்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவருமாக்கிய நல்ல தகப்பனே, மறுபடியும் ஒரு புதிய வாரத்தில் இந்த திங்கட்கிழமை காலை வேளையில் உலகம் முழுவதிலும் இருந்து ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய மகிமையான நாமத்தை பாடி துதித்து ஆராதிக்க இந்த நாளுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற உம்முடைய ஜீவ மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பலவிதமான தேவைகளும் பாரங்களும் கவலைகளும் நிறைந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த ஆராதனை உம்முடைய திருநாமத்துக்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அமைய கிருபை தார். எங்களை மறைத்து கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தான். துதிகன மகிமையெல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்திலே 113வது பாடல், உன்னதமான மாராஜாவான சீர் சிறந்த இயேசுவே என்ற பாடல். வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன்.
பிரபுக்களிலும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திறனிலும் நம்பிக்கை வையாதேயுங்கள். அவன் ஆவி பிரிந்து போம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவன் யோசனைகள் அழியும். யாக்கோபின் கடவுளை தன் துணையாக கொண்டிருந்த தன் கடவுளாகிய கர்த்தரை நம்பி காத்திருக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றும் உண்மையை காக்கிறவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடர்களின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். தொய்ந்து போனவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களில் கர்த்தர் பிரியம் கொள்கிறார். அந்நியரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அநாத பிள்ளையும் விதவையும் அவர் ஆதரிக்கிறார். துஷ்டரின் வழியையோ தாறுமாறாக செய்கிறார். கர்த்தர் என்றென்றும் அரசாளுகிறார். சியோனே, உன் கடவுள் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 19 வரை உள்ள வசனங்களை இந்த நாளுக்குரிய முதல் திருமறை பாடமாக வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 19 முடிய. யாக்கோபு பேர்ஷேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது என்பது. இன்றைக்கான முதல் திருமுறை பாடம் வாசித்து முடிந்தது. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் அதிகாரம் 5 வசனங்கள் 36 முதல் 39 வரை. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே
என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்து உறுதி செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பாதாளத்தில் இறங்கி உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். அமர்ந்திருப்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த திங்கட்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். இந்த நாளின் காலையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற திருவசன வார்த்தை 146வது சங்கீதம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை நாங்கள் புசித்து பலனடைந்து தேவ சித்தத்தை இந்த நாளில் நிறைவேற்ற எங்களை வழிநடத்தும் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சையோடும் கவனத்தோடும் கருத்தோடும் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம் ஜெர்மன் நாட்டு சர்வாதிகாரியாய் இருந்த ஹிட்லர் யூதர்களை வேரோடு அழித்து விடும்படியாக திட்டமிட்டு அதற்காக பல சதியோசனைகளை செய்தார். ஆயிரக்கணக்கில் யூதர்களை பிடித்து பலவிதமான சித்திரவதைகளை செய்து கொலை செய்தான். கணக்குப்படி சுமார் 62 லட்சம் யூதர்களை கொண்டதாக கூறுகிறார்கள். குறிப்பாக யூத இளைஞர்களை கண்டால் அவர்களை எங்கிருந்தும் பிடித்து கொண்டு போய் விடுவது அப்போதைய ஜெர்மன் இராணுவத்தினுடைய பழக்கமாக இருந்தது. ஒரு சமயம் ஒரு வாலிபன் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். மதிய உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அவன் பார்ப்பதற்கு யூதன் இளைஞனைப் போலவே வசீகரமான தோற்றமும் உடல்வாகும் மிக்கவன். அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி இவனுக்கு 3வது இருக்கையில் இருக்கிற ஒருவன் இவனுக்கு நேராக துப்பாக்கியை குறிபார்த்து கொண்டே இருக்கிறான். இவன் எழும்பின உடனே இவனை பிடிக்க வேண்டும்,
வைப்பதற்கு இடம் தராவிட்டால் சுட்டு கொள்ள வேண்டும் என்கின்ற ரூபத்திலே அவனுடைய போக்குகள் இருந்து கொண்டிருப்பது இவன் பார்க்கிறான். இவனுக்கு தெரியும் நிலைமை மோசமாகிவிட்டது. இவன் உடனே ஒரு வார்த்தையை சத்தமாக சொன்னான். அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அந்த துப்பாக்கியை இவனுக்கு நேராக குறிபார்த்து கொண்டிருந்தானே உளவுத்துறை அதிகாரி, அவன் ஓடி வந்து இவனை கட்டிப்பிடித்து ஐ எம் சாரி என்று மன்னிப்பு கேட்டான். அந்த இவன் சொன்ன வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருந்தது, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகின்ற நிலைமை இருந்தது. அது காரணம் என்னன்னா, இவன் சொன்ன வார்த்தை ஜெர்மன் இராணுவத்தின் உளவு பிரிவில் உள்ளவர்கள் சொல்லுகின்ற பாஸ்வேர்டு, இரகசிய குறியீடு. அந்த இராணுவ அதிகாரி இவனை என்ன நினைத்தான் என்றால், இவன் ஒரு யூத இளைஞன், இவன் நம்முடைய கையிலே பிடிபட வேண்டியவன், இல்லாவிட்டால் சுட்டு கொல்லப்பட வேண்டியவன் என்கிற நிலையில்தான் இவனுக்கு நேராக துப்பாக்கியை வைத்து குறிபார்த்து கொண்டிருந்தான். இவன் சொன்ன அந்த இரகசிய குறியீடு வார்த்தை, நீ அப்படி நினைக்காத, நாம் நம்முடைய ஜெர்மன் இராணுவத்தில் உள்ள உளவு பிரிவில் உள்ள ஒரு அதிகாரி என்று அவனுக்கு தன்னை அடையாளம் காட்டியது. ஆகையினால் தான் ஓடி வந்து ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டியது ஆயிற்று. தாவீது ராஜா கர்த்தரை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுவார். அந்த வார்த்தை அவர் கடவுளிலே வைக்கிற ஆழமான விசுவாசத்தையும் ஆண்டவரோடு தனக்கு இருக்கிற விசுவாச உறவையும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. அது எந்த வார்த்தை என்றால், ஆண்டவரை சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனே, யாக்கோபின் தேவன் என்று அவர் திரும்ப திரும்ப கூறி அறிக்கையிட்டார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்மை ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, யாக்கோபின் தேவனாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் என்றால் அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் என்று வேதத்திலே அடையாளப்படுகிறார். யாக்கோபின் தேவன் என்றால் அவர் ஆசீர்வாதங்களின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அடையாளப்படுகிறார். இந்த யாக்கோபின் தேவன் என்றால் அவர் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து குறிப்பிடுகிறார். இன்றைக்கு காலையில் தாவீது ஏன் ஆண்டவரை ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லாமல், யாக்கோபின் தேவன் என்று திரும்ப திரும்ப சொல்லாமல், யாக்கோபின் தேவன் என்று திரும்ப திரும்ப சொன்னார் என்பதை பற்றித்தான் நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யாக்கோபின் தேவன் என்றால் அவர் அடைக்கலத்தின் தேவனாக இருக்கிறார் என்று அர்த்தம். சங்கீதம் 46 7வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். வேதம் அழகாக சொல்லுகிறது, யாருக்கு அடைக்கலம் தேவை என்றால், எரேமியா 16:19 சொல்லுகிறார், நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமா இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தான் இருக்கிற இடத்துல நெருக்கடி வருகிறது, நிற்க முடியல, வாழ முடியல,
ஒன்றும் செய்ய முடியல. எங்கேயாவது ஓடி தப்பி, எங்கேயாவது யாரிடத்திலேயாவது ஒரு அடைக்கலம் தேடணும். 57ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், வியாதி, கொரோனா, கொள்ளை நோய், எங்க ஓடுவது? எந்த பக்கத்தில் ஓடினாலும் பாதுகாப்பா தெரியல. இதை விட அது மோசமா இருக்கு, இதை விட அது பரவாயில்ல என்று அங்க போனா அது அதை விட மோசமா இருக்கு. பாம்புக்கு தப்பி கிணற்றுக்குள்ளால வந்து பார்த்தா கிணற்றுக்குள்ளால சிங்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம பாதுகாப்பாக போய் தங்கக்கூடிய ஒரு இடம் கர்த்தருடைய நாமம்தான். ஆண்டவரிடத்தில் ஓடி வரும்போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். என்னாகுமோ 35:11 ஒரு மனிதன் கைப்பிசகாக இன்னொருவனை கொண்டு போட்டார். அவன் தற்காலிகமாக விசாரணை முடிகிறது வரையிலும் அவன் தப்புவதற்கு அவனுக்கு அடைக்கல பட்டணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தலாம். அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வந்து ஆசாரியனிடத்தில் வந்து விட்டான். அவனை யாரும் கொல்லக்கூடாது என்பது நியமமாக வைத்தான். யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய பெற்றோருடைய அனுமதியின் பேரில் வீட்டை விட்டு வெளியில போகிறான். 10ஆம் ஆறாமல் இருக்கிற தன்னுடைய மாமனுடைய வீட்டை நோக்கி போகிறான். ஆனால் அங்கேயும் இவனுக்கு அடைக்கலம் உண்டா என்று தெரியாது. அங்கேயும் லாபான் ஒரு ஏமாற்றுக்காரன். ஆனால் அவனுக்கு ஒரு அடைக்கலம் தேவையா இருந்தது. அவன், நான் எங்கே போவேன்? என்னை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? எனக்கு யார் அடைக்கலம் தருவார்கள் என்று ஏங்கி கல்ல தலையணையாய் வைத்து படுத்து கொண்டிருந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார், ஆதரவு கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவனுக்கு உறுதிப்படுத்தி, நான் உங்கூட இருப்பேன் என்று சொல்லி தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி அடைக்கலமாக இருந்தான். அப்படி அடைக்கலத்துக்குள்ள அவன் வந்த பிறகு அவனை யாரும் ஏமாற்றவும் முடியவில்லை, அவனை யாரும் எதிர்த்து வீழ்த்தவும் முடியவில்லை. அவன் பாதுகாப்போடு பத்திரமாய் சமாதானமாய் ஜீவித்தான். கர்த்தர் யாக்கோபின் தேவன் என்றார், அடைக்கலத்தின் தேவன் என்று அர்த்தம். அநாதி தேவனும் அடைக்கலாம், அவன் நித்திய புயங்களும் ஆதாரம் என்றும் உபாகமம் 33:27 சொல்லுது. கர்த்தர் யாக்கோபின் தேவன் என்று நாம் குறிப்பிடும் போது அவர் நமக்கு உயர்ந்த உன்னதமான அடைக்கலமாயிருக்கிறார் என்று அர்த்தம். இரண்டாவது, யாக்கோபின் தேவன் என்றால் அவர் பெத்தேலின் தேவன் என்று அறியப்படுகிறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர், ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பெத்தேலின் தேவன் என்றால் அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றவர். இஸ் a revealing God. ஆண்டவரை ஒரு மனிதனும் தன்னுடைய சுய புத்தியினால முயற்சியினால அறிந்து கொள்ள முடியாது, கண்டுகொள்ளவும் முடியாது. கண்டவர் விண்டவர் இல்லை, விண்டவர் கண்டவர் இல்லை. ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய, ஆசீர்வதித்தால் ஒழிய, தன்னுடைய முயற்சியினால திறமையினால மனுஷன் கடவுளை போய் சேர முடியாது, கடவுளை அறிந்து கொள்ளவும் முடியாது. அவர் தன்னை வெளிப்படுத்தணும். அவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்.
ஈசாக்குக்கு தன்னை வெளிப்படுத்தினா, யாக்கோபுக்கு பெத்தேலில் தன்னை மிக தெளிவாக வெளிப்படுத்தி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை யாக்கோபுக்கும் கொடுத்து உறுதிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு எந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்தந்த வாக்குறுதிகளை யாக்கோபுக்கு கொடுத்து அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தியும் கொடுத்தார். யாக்கோபின் தேவன் என்றார் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் என்று அர்த்தம். பூர்வ காலத்தில் பங்கு பங்காக கொஞ்சம் கொஞ்சமாய் வகை வகையாக தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர் எபிரியர் நிருபம் 1:1 இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த கடைசி நாட்களில் தம்மையே முழுமையாய் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவிலே நாம் கடவுளை கண்டோம். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றே. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய மகிமையின் தற்சுரூபமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே நாம் கடவுளை தரிசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதன் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், கடவுளுக்கு சொந்தமானவர்கள் ஆகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிறோம், அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். மூன்றாவது, இந்த யாக்கோபின் தேவன் என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. இஸ் a God of Peniel. யாக்கோபு பெனியல்ல வைத்து என்ன நடந்தது? யாக்கோபு ஆண்டவரை முகமுகமாக கண்டான், கண்டும் உயிர் தப்பி பிழைத்தான். அந்த தேவனோடு அவன் போராடினான். ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார். பெனியேலின் தேவன் யாக்கோபு முகமுகமாய் கண்ட தேவன் மாத்திரமல்ல, யாக்கோபை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருந்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! தன்னுடைய சகோதரன் வந்து தன்னை கொண்டு போடுவான் என்று பயந்து நடுங்கி கதிகலங்கி கொண்டிருந்த நேரத்தில், வாழ்க்கை என்னாகுமோ என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அவனை ஆசீர்வதித்து பாதுகாத்து அவனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி ஏசாவின் கைக்கு அவனை தப்புவிக்கிற ஆசீர்வாதத்தின் தேவன் யாக்கோபின் தேவன். It's a God of Bethel. It's the God of Peniel. நான்காவது, இந்த ஆபிரகாமின் தேவன் என்றால் ஆதியாகமம் 33:11 யாக்கோபு ஏசாவிடத்தில் அந்த தேவனை அறிமுகப்படுத்தும் போது ஒரு காரியத்தை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி செய்தான். அதை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது. God has dealt graciously with me. அவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். ஒருவேளை ஒரு மனுஷன் தன்னை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் தன்னுடைய சொந்த முயற்சி, தெய்வ பக்தி, உண்மையான ஜீவியம், பயபக்தியான வாழ்க்கை, ஆண்டவருக்கு தான் கொடுக்கிற காணிக்க, அப்படி நினைத்தால் அது தவறு. யாக்கோபு தன்னை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவன் மனசுக்குள்ளால ஒரு எண்ணம் இருந்தது, நான் ஒரு பெரிய எத்தன், அப்பாவை ஏமாற்றின, சகோதரனை ஏமாற்றின, என்னுடைய சொந்த மாமனை ஏமாற்றின, என்னுடைய மனைவி ராகேல் தன்னுடைய தகப்பனையே ஏமாற்றினாள். வீட்டு விக்கிரகத்தை வைத்து சேணத்துக்கு கீழே வைத்து கொண்டு
எனக்கு தெரியாதது என்று சொன்னான். அவளும் ஒரு ஏமாற்றுக்காரி தான். இவ்வளவு ஏமாற்றுக்காரனாக என்ன, எத்தனாகிய என்ன தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? வேற ஒன்றும் இல்லை, அவருடைய கிருபை. தகுதியில்லாத என்ன ஆசீர்வதிக்கிற தேவன் யாக்கோபின் தேவன். அதுக்கு காரணம் அவருடைய கிருபை. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது சொன்னாரே, தான் எவ்வளவு தகுதியற்றவன் என்பதை உணர்ந்து தான் அதை சொன்னான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காரணம் நம்முடைய தகுதி என்று நினைத்தால் நாம் ஏமாந்து போவோம். அவருடைய கிருபை என்று நினைத்தால் நம்ம மேலும் மேலும் ஆண்டவரோடு வளருவோம். யாக்கோபின் தேவன் என்றால் அவர் கிருபையாய் ஆசீர்வதிக்கிறவர், கிருபையாய் நம்மை நடத்துகிறவர், கிருபையாய் கண்ணோக்குகிறவர் என்று அர்த்தம். ஆகையினால்தான் தாவீது திரும்ப திரும்ப பேசும்போது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னான். நம்ம தகுதி ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்னால் நாம் நிற்கும் போது நம்முடைய கந்தையாக ஒரு தகுதியும் இல்லாத நிலையில தான் நாம் நிற்கணும். ஒரு பிரபலமான ஓவியர் ஒரு பிச்சைக்காரனை வைத்து ஒரு படத்தை வரைவதற்காக ஒரு நாள் திட்டமிட்டாரா. அவர் சந்தை வெளியில் போகும்போது சந்தைக்கு வெளியில் கசங்கின துணியோடு பரட்ட தலையோடு ஒரு மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவனிடத்தில் கேட்டார், நாளை காலையில் நீ என்னுடைய ஓவிய கூடத்துக்கு வருவாயா? அங்கே நீ 2 நாட்கள் மாடலாக உட்கார்ந்திருக்கணும். நான் உன்னை வைத்து ஒரு பெரிய ஓவியத்தை வரைய இருக்கிறேன். இவன் கேட்டாங்க, எனக்கு என்ன தருவீங்க? அவர் ஒரு நல்ல பெரிய சன்மானத்தை தருவதாக வாக்களித்தான். இவனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இவன் சொன்னான், வருகிறேன் ஐயா, வருகிறேன், உங்களுடைய ஓவிய கூடம் எங்கே இருக்கிறது என்று அந்த விவரத்தை விலாசத்தை எல்லாம் தெளிவாக கேட்டு மனதில் பதித்து கொண்டான். அடுத்த நாள் காலையில் இந்த ஓவியன் அவருடைய ஓவிய கூடத்துக்கு போவதற்கு முன்பாகவே இவன் அங்கே போய் வெளியில் உட்கார்ந்துருக்கிறான். இவர் வருவா, ஓவிய கூடத்தில் மாடலாக இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய தொகையை இவரிடத்திலிருந்து வாங்கி விடலாம் என்று போய் உட்கார்ந்துருக்கிறார். ஓவியர் வந்தவுடனே ஓடிப்போய், ஐயா நான் நேரமாக வந்து விட்டேன் ஐயா, என்னை வைத்து நீங்கள் படம் வரையுங்கள் என்று கேட்டானா. அவர் சொன்னாரா, நீ யார்? இவன் சொன்னான், என்ன தெரியலையா, நேற்றைக்கு சந்தைக்கு வெளியில் உட்கார்ந்து பிச்சை கட்டு கொண்டிருந்தேனே அவன்தான். அவர் சொன்னார், அவன் அல்லவன் நீ. நேற்றைக்கு நான் பார்த்த மனிதன் கசங்கின உடல், பரட்ட தலை, பிசுக்கு பிசுக்கான உடம்பு, அவன்தான் எனக்கு வேணும். அவனை வைத்துத்தான் நான் படம் வரைவதாக யோசித்தேன். நீ நேற்றைக்கு போய் கிராப்பு வெட்டி விட்டு நல்ல பேண்டும் சட்டையும் போட்டுட்டு வந்தா, ஒன்னும் எனக்கு தேவையில்லை, போய்விடு. அநேகம் பேர் தங்களுடைய சுய நீதியோடு ஆண்டவரிடத்தில் வருகிறாங்க. ஆண்டவருக்கு பாவிகள் தான் தேவை. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார். தன் பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் வருகிறவனுக்கு அவரிடத்தில் மன்னிப்புண்டு வாழ்வுண்டு. தான் நீதிமானாக தேவனிடத்தில் வருகிறவன் வறுமையாகவே ஏமாற்றத்தோடு போய்விடுகிறான். யாக்கோபின் தேவன் என்றால் அவர் கிருபையின் தேவன். கடைசியாக மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அவர் நம்மில் அன்பு செய்கிற ஒரு தேவன். தாயை பார்க்கலாம், தகப்பனை பார்க்கலாம், இந்த உலகத்தில் உள்ள வேறு எந்த ஒரு ஆளை பார்க்கலாம், நண்பனை பார்க்கலாம், நம்மை அதிகமாய் சிநேகிக்கிற ஒரு தேவன் ஆண்டவர். நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன்.
நம்மில் அன்பு செய்ததினால நாம் பாவிகளாய் இருக்கும்போதே நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் இயேசுவையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். யோவான் 3:16 சொல்லுதே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா. பாருங்க, தன் சொந்த மகனை, ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் சாக ஒப்பு கொடுத்த ஒரு தகப்பன், அதைவிட ஒரு அன்பை சொல்ல முடியுமா? 1 யோவான் 3:16 சொல்லுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறவர். யாக்கோபின் தேவன் என்றால் நம்மை சிநேகிக்கிறவர் என்று அர்த்தம். ஆமன்பானவர்களே, தாவீது ஆண்டவரை, சர்வ வல்லமை உள்ள தேவனை, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லாம யாக்கோபின் தேவன் என்று திரும்ப திரும்ப சொல்ல காரணம் என்ன? அவன் யாக்கோபின் தேவனை தன்னுடைய சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்டவ. அவருடைய அன்பு, இரக்கம், அவருடைய வெளிப்பாடு, அவருடைய மன்னிப்பு, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர். இன்றைய காலையில் அவரை யாக்கோபின் தேவனாய் ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுவான், விசுவாசித்து கீழ்ப்படிவான். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவ. யாக்கோபை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினவ நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 610வது பாடல். யாக்கோபை போல் போகும் பாதை
பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வது என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வது என் ஆவல் பூமியில். ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீது மன்னன் உம்மை யாக்கோபின் தேவனாக அடையாளம் கண்டு விசுவாசித்து அறிக்கையிட்டது போல, யாக்கோபின் தேவன் கிருபையுள்ளவ, தம்மையில் வெளிப்படுத்துகிறவ, ஆசீர்வதிக்கிறவ, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகின்றவ, எங்களை அன்பு செய்கிறவர் என்று நாங்கள் உண்மையாய் அனுபவிக்கவா, ஆராதிக்கவா, உமக்கு உண்மையுள்ள மக்களாய் வாழ்ந்து காட்டவா எங்களை வழிநடத்தும் ஐயா. யாக்கோபை போல கர்த்தரை அறிந்த பிறகு ஒரு மனமாற்றத்தின் ஜீவியத்தை செய்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும் ஐயா. கர்த்தரை அறிந்தும் அறியாதவன் போல வாழ்ந்த அந்தகார நாட்களை விட்டு கர்த்தரை அறிந்த பிறகு ஒரு புதிய தீர்மானம் எடுத்து புதிய ஜீவியம் செய்கிற மக்களாய் நாங்கள் வாழ இன்றைக்கு எங்களை பலப்படுத்தும். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளின் வேலைகளை கடமைகளை செய்கிற எல்லாரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நல்ல கர்த்தாவே, மழையினால் பாதிப்படைந்திருக்கிற அநேக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளும். கொரோனா பெருந்தொற்றினால் பாதிப்படைந்திருக்கிற மக்களை சுகப்படுத்தும். மருத்துவமனையில் வீடுகளில் தங்கி சிகிச்சை பெறுகிற மக்களுக்கு விடுதலை தார். நல்ல தகப்பன, இன்றைக்கும் ஆண்டவரே, புதிய பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை இரக்கத்தை தந்து நடத்துமையா. உம்முடைய மேலான பாதுகாப்பை பராமரிப்பை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரை. தூர இடங்களுக்கு பிரயாணமாக செல்லுகிறவர்கள், வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே தங்கியிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். தங்கள் உற்றவர்களை இழந்து கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தின் மூலமாக ஆறுதலையும் தைரியத்தையும் தாரும் சாமி. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில்லை, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் கடனாளிற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன் மன்னி. சோதனைகள் படப்ப நாம் தீம் நிச்சயக்கொள்ளும். லட்சியம் வல்லமை மைமேன்றலைக்கும் பிள்ளைகளே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சலவாரங்களை மறவாதே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் காலையில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய ஆசீர்வாதங்களை தருவாராக என்று வாழ்த்துகிறோம். மறு அறிவிப்பு வருகிறது வரையிலும் தினமும் காலை 7 மணிக்கு
முகநூல் வாயிலாக நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். புதன்கிழமைகளிலே மாலை 6:30 மணிக்கு மத்திய வார ஆராதனையும் முகநூலிலே நடைபெறும். நாம் எங்கிருந்தாலும் நம்மை காண்கிறவர், காக்கிறவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.